ஆரம்பிக்கலாமா? சொல்றியா அது? शुभम शुभम करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते। दीपज्योति परब्रह्म दीपज्योतिर्जनार्दनम् दीपो हरतु मे पापन् दीपज्योतिर्नमोऽस्तु ते। दीपज्योतिर्नमोऽस्तु ते। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम ஒரே நிமிஷம். பிரார்த்தனை. பிரார்த்தனை. பிரக்ஞா வந்திருக்கியா? யாரு நேத்து யாருக்கோ பிறந்தநாள்? மியூட்ல இருக்கே. மியூட். வீடியோ ஆன் பண்ணிக்கோ. அன்மியூட் பண்ணு. எங்க இருக்க நீ? எஸ் பிரக்ஞா இருக்க. அதான் சரி. நம்ம யாரு இப்ப விஜயலட்சுமி வந்திருக்கிறா? இல்ல இல்ல வரல, உடம்பு சரியில்லை சொன்ன. நீ பாடு. ஹரியோம் இருக்கேனே. நீ பாடு. என்னது இது? பிரார்த்தனையா? யாரு? நான் திருச்சி விஜயலட்சுமி. வீட்டு பொண்ணு பிரக்ஞா வந்துட்டா. நமஸ்தே தாத்தா. சொல்லு. என்ன இந்த மாதிரி பாடு. பிரக்ஞா பாடு. दीप ज्योति परब्रह्म दीप ज्योतिर्जनार्दन दीपो हरतु मे पापम् दीप ज्योतिर्नमोऽस्तु ते। शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते। प्रार्थना சொல்லு. मुदाकरातमोदकं सदा विमुक्तिसाधकं कलाझरावतं सकं विलासिरोगरक्षकम् अनायकैकनायकं विनाशिते धदैत्यकं नताशुभासुनाशकं नमामि तं विनायकं न ते तदादिभीकरं नवोदिताकभास्वरं नमस्तु सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवक्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्ज वर्णनं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तदायक कृन्तनं हृदन्तरे
निरन्तरे वसन्तमेव योगमि सन्ततमेकमेव चिन्तया ஆஹா கணேச பஞ்சரத்னமாலேயோன்வதம் பிரச்சலதே பிரபாதகே ஹிருதீஸ்வரம் கணேஸ்வரம் சமாஹிதாய் மத்ரகுபுரிமப்யுபைதிருஷிரா சுதா गणेश पञ्चरत्नमादरेण योन्वः प्रजल्पति உடைய இன்டர்நெட் கனெக்ஷன் இதுவா இல்ல பிரஜா? திருப்பாவை சுதா பலராமன் மியூட் அன்மியூட். श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्दलिधराणि धृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकचिन्तोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवदयस्ननया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वयवट्टनाद श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். குருமுகமகமணதீத்ய பிராக வேதான சேஷான் நரபதி பரிகிருப்தம் சுல்கமாதாது காமக சசுரமமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜிகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னார் தழுமதில் சோர் வில்லிப்புத்தோர் என்றொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தோம் என்றுரைத்தோம் கீழ்மையினோர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட வட்டபிரான் வந்தான் என்று சக்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் விரைந்து கிழையை கிழியறுத்தான் பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜவதர்ஹணீயம் பிராபோதகிம் யோ கிருத சூக்திமாலாம் பக்தாங்கிரிதேனும் பகவந்தமீடே மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சீர்தொண்டர் அடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரானுதித்தவோர் கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரனவி கூர்ந்தது குணதிசை மாருதமிருவோ எழுந்தன மலரணை பள்ளி கொல்லன்னம் ஈன் பணி நனைந்ததம் இரிஞ்சிர குதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் எல்லியோர அது விடத்தெனக்கணங்கி அழங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே. நீலாதுங்க ಸ್ತನಗಿರಿ ತಟಿ ಸುಪ್ತ ಮುತ್ಪೋಕ್ತ್ಯ ಕೃಷ್ಣಂ
पारात्यं स्वं श्रुतिसरसिरस् सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सजनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोता तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பாக கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயுமாய் வந்து துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயுமா நினேய நிலை கதவம் நீக்கிலோரேவாய் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயுமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் உண்ண உன்னம் மாற்றாதே நீனேய நிலை கதவம் நீக்கிலோரே திருவெம்பாவை வித்யா. ஓம் நமக் சிவாய. வீட்டு சாமி ரூம்ல தான் நான் உட்கார்ந்துருக்கேன். பார்த்தேன்னா ஆயுதம் வித்யாவுடைய சாமி ரூம். ரொம்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அதனால அந்த மாலை மாத்தல இன்னும். சரிங்கண்ணா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம். முன்னிக்கடலை திருவெம்பாவை பாசுரம் 16. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிழா எம் கோமா நண்பர்க்கும் முன்னி அவள் நமக்கும் முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோரெம்பாவாய். மேகமே, முன்பு இந்த கடலை முகந்து இதனை சுருங்கச் செய்து மேலே எழுந்து வானத்தில் சென்று பரவி நின்று எம்மை உடையவள் ஆகிய அம்பிகையைப் போல நீல வண்ணத்தோடு விளங்கி எம்மை ஆளுடைய பெருமாட்டியின் சிறிய இடையைப் போல மின்னி விளங்கி எம்பெருமாட்டியின் திருவடி மேல் அணிந்த பொன்னால் ஆகிய அழகிய சிலம்பை போல ஒளித்து அப்பிராட்டியின் புருவத்தைப் போல இந்திர வில்லை போட்டு உமை அன்னையுடன் எப்போதும் இணைப்பிரியாது இருக்கும் சிவபெருமானுடைய அன்பர்களுக்கும் ஒன்றையும் பற்றாத நமக்கும் பெரும் கருணையால் நினைவு கூர்ந்து முன்னே வழங்கும் திருவருளைப் போல பொழிவாயாக. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவகாமி திருப்பு அபிராமி என்றார்.
நமஸ்காரம் எல்லாருக்கும். 51, 51, 52, 53. 53. அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என்று நின்ற நாயகி தம் அடியார் மரணம் பிறவி இரண்டும் மேதார் இந்த வையகத்தை. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அரணம் பொருள் என்று முப்புறங்கள் எரித்த சிவன், நம்ம அப்படி திரிபுரங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, திரிபுரா, அதனாலதானே அது பேரு. அந்த கோட்டைய 3 கோட்டையை கட்டின்னு இருக்காளா யாரு? அருள் ஒன்று இல்லாத அசுரர். அவ கிட்ட அருளே கிடையாதான், ஒரு கருணையே கிடையாதான், அன்பே கிடையாதான், அவளுக்கு அறிவு அருள் எதுவுமே இல்லையா உயிர்கள் மீது. அப்பேற்பட்ட அந்த அசுரர்கள் அவளுடைய முரண், அவளுடைய அந்த அரணையும் அவளுடைய திரிபுரங்களையும் அன்று அழிய முனிந்த பெம்மானும். எப்படி அழித்தாரா ஈஸ்வரன்? தன் புன் சிரிப்பாலேயே அவளுடைய முப்புறங்கள் கோட்டையும் அவளையும் சேர்த்து அழிச்சுட்டாரா அந்த அருள் இல்லாத அசுரர்களை. முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே, அந்த தாமரை அமர்ந்திருக்கும் அந்த முகுந்தனும் ரெண்டு பேரும் என்ன பண்றா? சரணம் சரணம் என்று நின்ற நாயகி. ஒரு தடவை சொல்லவர், 2 தடவை சொல்ற. சரணம் சரணம்னு இவ 2 பேரும் உன்னையே நாடி இருக்கா அம்மா. உன்னுடைய நின்ற நாயகியே, உன்னுடைய அடியார் மரணம் பிறவி இரண்டும் மெய்தார் இந்த வையகத்தை. அவளுக்கு இந்த சுழற்சியில இருந்து எல்லாமே அவளுக்கு எல்லாம் விடுபட்டு போயிடும். அவளுக்கு மரணம் பிறவி இரண்டுமே வராதம்மா. உன்னையே சரணம் புகுந்தவர்களுக்கு அவளே சரணம் புகுந்திருக்க. அதனால உன்னை நினைக்கிறவாளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, துச்சமா அப்படிங்கிறாரு இதுல. வையம் துரகம் மதகரி 52. வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடிதாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. அதாவது சில அடையாளங்களை பார்த்த உடனே அந்த அடையாளங்கள் யாருக்கு உரியனவோ அவளை நினைக்க தோணும். இப்ப நிறைய விபூதி வச்சுட்டு இருந்தா உடனே ஈஸ்வரனை நினைக்க தோணும்ப்பா, எப்படி ஈஸ்வரன் மாதிரி இருக்கா பாரு, சுவாமி மாதிரி இருக்கார் பாரு அப்படின்னு. திருமணேற்ற இருந்தா அவஹா பெருமாள் பத்தி நினைக்க தோணும். இந்த மாதிரி அடையாளங்களை பார்த்தாலே அவளுடைய பெரியவாளுடைய ஞாபகம் நமக்கு வரும், ஈஸ்வரன் சுவாமியோட ஞாபகம் வரும். அதே மாதிரி நெற்றியில் இதே மாதிரி சொல்றோமா, அப்ப என்ன சொல்றார்? வையம், இந்த வையகத்துல குதிரை, யானம், கிரீடம், பல்லக்கு, தங்கம், முத்தாரம் இவையெல்லாம் யாருடைய சின்னங்கள் அப்படின்னா பிறை சூடிய பெருமான் ஈஸ்வரனுடைய மனைவியாகிய அம்பிகையுடைய சின்னங்கள். இவை யாவும் அவளுடைய அடிதாமரைக்கு நம்ம தியானத்தில் வைக்கும் அவளுடைய அடியவர்களுடைய சின்னங்களும் அதுவே ஆயிடுறதா. அவ அடியவர்களும் இதே மாதிரி வச்சுன்றத பார்த்தாலே நமக்கு அவாதான் இவ அம்பிகையோட அடியவர்கள் அப்படின்னு அவளை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுடுமா. ஏன்னா அவ கிட்ட இந்த எல்லா சின்னங்களும் இருக்குமா. இந்த சேரமான் பெருமான் நாயனாருங்கிறவரு ஒரு ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ராஜாவா அடியவரா நாயன்மாரான்னு தெரியல, ஆக்சுவலா நாயன்மார் தான் நினைக்கிறேன். தேர்ல போயிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் அப்ப சலவ தொழிலாளி தலையில மண்ணை தூக்கிட்டு வந்தவரா இருந்தாராம். அது மண்ணெல்லாம் வச்சு முன்னாடி தேய்ப்பா போல இருக்கு. அப்ப மழை பெஞ்ச போது அவர் மேல அப்படியே அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சு வந்துதான். அவர் இத பார்த்த உடனே ஈஸ்வரனை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணாரா. அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணாரா இந்த சேரமான் பெருமான் நாயனார். அது மாதிரி சுவாமியோட சின்னங்கள் எல்லாத்தையும் அடியவர்களுடைய சின்னங்கள் தான் அப்படிங்கிறார். அடுத்தது 53. சின்னஞ்சீரிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குடலும் கண்மூன்றும் கருத்தில் சைத்து தன்னந்தனி இருப்போருக்கு இது போலும் தவமில்லையே. சின்னஞ்சிறிய மருங்கினில் அழகான சிற்றிடையில் சாத்திய செய்யப்பட்டும் அழகாக சிற்றிடை வீட்டிற்பால்னு நம்பால இருக்கு இல்லையா, அழகா பட்டு சாத்தி உடுத்தி இருக்கா. பெண்ணம்புறம் அழகான முளைகுடைய மார்பும் முத்தாரமும், அதுல முத்தாரம் போட்டிருக்கா. பிச்சி வைத்த கண்ணங்கரிய குடலும், பிச்சி பூ அணிஞ்ச கருப்பான நல்ல கார்மேனி குழல் வச்சிருக்கா. கண்மூன்று இருக்கா, முக்கண்ணி அவள். கருத்தில் சைத்து தன்னந்தனி இருப்போருக்கு இது போலும் தவம் இல்லையே. இது எல்லாத்தையும் மனசுல கருத்துல கொண்டு இமைப்போது அவளை நினைச்சுட்டு இருந்தாலே போதும், அது போல வேற ஒரு தவமும் இல்லை அப்படிங்கிறார் சுவாமி இதுல. அபிராம பட்டர். தேவிரக்ஷி. அபிராமி அந்த அது கேட்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அம்மா, என்னை பெத்த அம்மாவுடைய ஞாபகம் வரும். ஆக்சுவல்ல ஒரு 600-700 பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு அபிராமி அந்தாதி. ஆரம்பத்துல நான் சும்மா வாசிப்பேன், ஹார்மோனியம் வாசிப்பேன், ராகம் போடலாம்
அம்மா ரொம்ப தான் பாடுவார். ஆனால் கூட என்ன உட்கார வச்சு ராகங்கள்ல தான் சஜஸ்ட் பண்ணி ஒரு 20 ராகங்கள்ல அதை போட்டிருக்கோம். நம்ம ராதைக்கு அதெல்லாம் நல்லா அது தெரிந்திருக்கு, அந்த அம்மா பாடுற அந்த ஸ்டைல். அதே போல இன்னொரு விஷயம், அந்த திரிபுரம் பத்தி சொன்னார் பாருங்க. கேரளால எப்படி ஒரு டோட்டல் சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. அவன் பேர் அலெக்சாண்டர் நோயலோ என்னமோ பேர், கிறிஸ்துவன். அவன் ஒரு கோரியோகிராஃபர், பரதநாட்டியத்தில் எக்ஸ்பர்ட்னா இல்லை, ஆனால் பரதநாட்டியம் தெரியும். திரிபுரத்துக்கு வர நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு டான்ஸ் செட் பண்ணியிருக்கேன். பயங்கர யூடியூப்ல அது லட்சங்கள்ல போயிட்டு இருக்கு. சாதாரண பொழுதுபோக்கு, அதை கூட நம்ம ஒரு பண்பாட்டோட, ஒரு பண்டிகையோட, ஒரு கோவிலோட இணைச்சு செய்யக்கூடிய ஒரு பண்பு கேரளத்துல இருக்கு. நிச்சயம் எனக்கு கூட ஆசை வந்தது, இந்த தடவை திரிபுரத்துக்கு போகணும். அந்த அழகா இருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து எடுத்து நிறைய பேர் ஆட வச்சிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு செட் பண்ணி திரிபுர காந்தா திரிபுரத்திற்கு ஞான் வரான் அப்படின்னு ஏதோ வருவது. சரி, சிவ தங்கராஜ். போற்றியோம் நம சிவாங்கய்யா. சிவ தங்கராஜ் இருக்கங்க ஐயா. போற்றியோம் நம சிவாங்க. வீடியோ ஆன் பண்ணு. போற்றியோம் நம சிவாங்க ஐயா. ஓ, நீங்களா? ஆமாங்க ஐயா. வாங்க ஐயா. 7ஆம் திருமுறைங்க ஐயா. ஹலோ, நீங்க பாடுங்க. போற்றியோம் நமச்சிவாய. 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. தலம் திருமுருகன் பூண்டி. முயல் பொன் முளையம்மை திருவடிகள் போற்றி போற்றி. பிரம்மபுரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரலாமை சொல்லி திடுகு மிட்டன குத்தி கூரை கொண்டு அரளைக்கும் இடம் முடுகு நரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் ஏத்துக்கு இங்கிருந்தீர் எம்பீரான் நீரே. வில்லை காட்டி விருட்டி வேடுவர் வீரலாமை சொல்லி கள்ளினை எறிந்திட்டு மோதியும் கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மான்கமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பது ஒன்றுமில்லையாகில் நீர் ஏத்துக்கு எங்கிருந்தீர் எம்பீரான் நீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ப்ரொஃபஷனலிசம்னு சொல்லுவார். ப்ரொஃபஷனலிசம். நம்மள நிறைய பேர் கேமரா இந்த இதுக்கெல்லாம் பழக்கம் இல்லை, கான்சியஸாக இருக்கிறது இல்லை. கொஞ்சம் அது அது கற்றுல தப்பில்லை. ஸ்ரத்தையோடு பாடும்போது கேமரா இதெல்லாம் ஞாபகம் இருக்காது, நினைவுக்கு வராது. இருந்தால் கூட அது கொஞ்சம் எல்லோருமே எனக்கு கடைசி தங்க உமா ஒரு தடவை சின்ன குழந்தையா சின்ன பொண்ணா இருக்கும்போது பாரதியார் போட்டி நடந்தது நாக்பூர்ல. அதில் போயிட்டு ஸ்டேஜில் பாடுன்னு சொன்னோடனே அழ ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கு அவங்க பெருசா ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு 3-4 கிளாஸ்ன்னு எடுத்துட்டு பெரிய இதுவாக இருக்கிறார். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலிசம் எனக்கும் கிடையாது. நான் கேமரா இதை பற்றி கரெக்டாக இருக்கணும், கேமரா சரியாக தெரியணும் அப்படின்னா அது மண்டையில் வராது. இதை கூட நம்ம கொஞ்சம் அதை கூடயும் மொபைல் எங்கே வச்சுக்கலாம், எங்கே எப்படி அதை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் கற்றுட்டா நல்லது தான். ஐயானா நீங்களாம் கோவிலில் போய் டெய்லி பாடுறவங்க. ஆனால் நான் உங்களை சொல்லலை, பட் இருந்தால் கூட இன்னைக்கு மொபைல் வந்திருக்கு. அதை சரியாக எப்படி எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ரிஹர்சல் கூட பார்க்கலாம், தப்பில்லை. அச்சுதாஷ்டகம் விட்டு போயிருக்கு. பிரதிபா இருக்கியா? மானுசுஜா பாருங்கன்னா யாரு இருக்கீங்க? பாடட்டுமா?
இருக்காரு அவர் இருக்கான பார்க்கணும். ஓகே. பாடுமா? சரி, யாரோ ஒருத்தர் பாடுங்க. உமா பாடு. பாட்டுமா? பிரக்ஞா தெரியுமா? உன்னுடைய நெட்டு சரியா இல்லையா? நமஸ்தே தாத்தா, பஜனையா தாத்தா? அது இல்ல அச்சுதாஷ்டகம். சரி, உமா பாடு. அச்சுதாஷ்டகம் பாடுறதா தாத்தா? தெரியுமா உனக்கு? எஸ் தாத்தா. சரி சரி, பாடு. பாடு பாடு. ஒரே நிமிஷம். அச்சுதம் கேசவம் தானே? அதேதான். அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம், அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம், ராமநாராயணம் ஜானகி வல்லபம், ராமநாராயணம் ஜானகி வல்லபம், அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ண தாமோதரம், वासुदेवं हरिं श्रीधरं माधवं, गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे, अच्युतं केशवं सत्यभामाधवं, माधवं श्रीधरं राधिकाराधितं, इन्दिरामण्डितं रेतसा सुन्दरं, देवकी नन्दनं नन्दजं सन्दधे, विष्णवे जिष्णवे शङ्खिने चक्रिणे, रुक्मिणी रागिणे जानकी जानये, वल्लवी वल्लभायाचितायात्मने, कंसवेध्वंसिने वंशीने ते नमः, कृष्ण गोविन्द हे रामनारायण, श्रीपते वासुदेवाजित श्रीनिधे, अच्युतानन्त हे माधवाधोक्षज, द्वारकानायक द्रौपदी रक्षक, राक्षसक्षोभितः सीतया शोभितो दण्डकारण्यभू, पुण्यता कारणं लक्ष्मणेनान्वितो वानरैः सेवितो, अगस्त्य सम्पूजितो राघवः पातु मां, धेनुकारिष्टः निष्ट कृद्वेषिणां, केशिः कंसहृद्वंशिकावादकः, पूतना कोपकः सूरजाखेलनो, बालगोपालकः पातु मां सर्वदा, विद्युदुद्योतवत् प्रस्फुरद्वाससं, प्रावृढं भोदवत् प्रोल्लसद्विग्रहं, वन्यया मालया शोभितोरस्थलं, लोहिताघ्रिद्वयं वारिजाक्षं भजे, कुञ्चितैः कुन्तलैः भ्राजमानाय, रत्नमौलिं लसत्कुण्डलगण्डयोः, हारकेयूरकं कङ्कणप्रोज्ज्वलं, किङ्किणीमञ्जुलं श्यामलं तं भजे, अच्युतस्याष्टकं यः पठेद्दिष्टदं, प्रेमतः प्रत्यहं पुरुषस्य स्पृहं, वृत्ततः सुन्दरं वेद्य विश्वम्भरं, तस्य वश्यो हरिर्जायते सत्वरं, तस्य वश्यो हरिर्जायते सत्वरम्. ரொம்ப சூப்பர் குழந்தை. சிறப்பு என்னன்னா, உச்சரிப்பு பர்ஃபெக்டா வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவோம். அதுதான் அவளுடைய சிறப்பு. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உச்சரிப்பு எல்லாத்துலயும். கீதை, ரொம்ப அருமை. கிருஷ்ணா அச்சுதாஷ்டகம், குழந்தை எல்லா விஷயத்திலையும். சரி, குமார் திருப்புகழ்.
வந்திருக்கீராமா? குமார் இன்னைக்கு வரலையா? ஜெயந்தி யார சொல்லியிருக்க? திருப்புகழ் ஜெயக்குமார். திருப்புகழ் சொல்லட்டுமா? திருப்புகழ் யாரு? பவானி. வாங்கண்ணா சொல்லுமா. அவர் வரல போல இருக்கு. ஆரம்பிங்கம்மா. பழமுதிர்ச்சோலை அபோர்டு இன்னைக்கு அவரோட 6வது இது சொல்றேன். ஓ சரி சரி ஒன் சரி. செகண்ட், புக்கை மட்டும் எடுத்துன்றேன். 1 செகண்ட். சாரி. ஹரே கிருஷ்ணா. அம்மாவை பாடிட்டு அப்புறம் மகனுக்கு. சரி. பழமுதிர்ச்சோலை 6வது விடுது. ம். அக்கரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும். மகபதியாகி மருவும் வல்லாரி மகிழ்களி கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே. ஜககண ஜேகு தகு திமி தோதி திமியன ஆடும் மகிழோனே. ஜககண ஜேகு தகு திமி தோதி திமியன ஆடும் மகிழோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலை விசை மேவு பெருமாளே. இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்போடி வரவேணும். பழமுதிர் சோலை மலை மீசை மேவு பெருமாளே. எனது முன்போடி வரவேணும். தேங்க்யூ. முருகாச்சரணம். வேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹர. முருகேஷ் தேவி சப்தசதி இவர் வந்திருக்காரா? பானு சர்வேஷு விருத்தி ரூபேண சமஸ்திதா யா தேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேண சமஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. உழைப்பு விருத்தி செய்வது, ஒரு செயல்களில் ஈடுபடுவது உழைப்பு அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய தேவி எல்லா உயிர்கள்லையும் ஏதோ ஒரு எல்லாம் உழைக்கிறது. ஒரு மரம் கூட கீழே இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து மேலே இருக்கிற உச்சியில் இருக்கிற இலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. நாள் முழுவதும் நடக்கிறது. ஒரு மண்புழு வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 அடி கிட்டத்தட்ட மண்ணை தோட்டிக்கிட்டு கீழே போயிட்டு மேலே வந்து கீழே போயிட்டு மேலே வந்து மண்ணை வந்து பொலன்னு ஆக்குது. அதனால தான் மண்புழு இருந்தால் அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரசாயனங்கள்லாம் அந்த மண்புழுக்களை கொள்வது. அதனால தான் கேன்சர் அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு நமக்கெல்லாம்.
ஸோ உழைப்பு எல்லா உயிர்களிலும் இருக்கும். அந்த உழைப்பின் வடிவமாக இருக்கும் தேவியை நமஸ்காரம் செய்கிறேன், நமஸ்காரம் செய்கிறேன், நமஸ்காரம் செய்கிறேன். இந்த விருத்திங்கிற வார்த்தை வாழ்க்கையில நிறைய இடத்துல, உதாரணத்துக்கு ஒரு கடை திறப்பு விழா அல்லது ஒரு மரம் நடுறாங்க அப்படின்னா, இது கவலைப்படாது, பெருசா விருத்தி அடையும், அந்த வாழ அது வேற அர்த்தம். அது வளரும், விருத்தம். அது அது விருத்தம்னா வளர்ப்பது, வர்த்தனம், கோவர்தனம் அப்படின்னா வளர்ப்பது. இது விருத்தி அப்படிங்கிறது நம்ம உலக வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய உழைப்புகள் எல்லாம் விருத்தி வரும். நிவிருத்தி அப்படின்னா அது இந்த உழைப்பிலிருந்து வெளிப்பட்டு சந்நியாசம் ஆகுது, நிவிருத்தி. பிரவிருத்தினா உலக வாழ்க்கையில இருப்பது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய வேதத்துல உபனிஷதத்துல இந்த 2 மார்க்கம் இருக்கு, பிரவிற்த்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு. சரி, பஜனை அனிருத்த அவங்க இல்லைன்னா நம்ம பாடுவோம் ஜி. இருக்காரா பார்த்துருவோம். இன்னைக்கு அமுதா. வீட்டுல பிறந்த நாள் இன்னைக்கு சொன்ன. நமஸ்தே மாமா, பாடுறேன். வீடியோ மியூட் 2 பண்ணு. ஹலோ, கேக்குறதா? கேக்குது. இது ஹிந்தி பஜனை தான் இது. छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटो सो मेरो मदन गोपाल। छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटो सो मेरो मदन गोपाल। आगे आगे गैया पीछे पीछे ग्वाल, आगे आगे गैया पीछे पीछे ग्वाल, बीच में मेरो मदन गोपाल। छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटो सो मेरो मदन गोपाल। छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटो सो मेरो मदन गोपाल। कारी कारी गैया गोरे गोरे ग्वाल, कारी कारी गैया गोरे गोरे ग्वाल, श्याम बरन मेरो मदन गोपाल। छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटो सो मेरो मदन गोपाल। छोटो सो मेरो मदन गोपाल। घास खाए गैया दूध पिए ग्वाल, घास खाए गैया दूध पिए ग्वाल, माखन खायो मेरो मदन गोपाल। छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटो सो मेरो मदन गोपाल। छोटो सो मेरो मदन गोपाल। छोटी छोटी लकुटी छोटे छोटे हाथ, छोटी छोटी लकुटी छोटे छोटे हाथ, बंसी बजावे मेरो मदन गोपाल। छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटो सो मेरो मदन गोपाल। छोटी छोटी सखिया मधुबन बाल, छोटी छोटी सखिया मधुबन बाल, रास रचायो मेरो मदन गोपाल। छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटी छोटी गैया छोटे छोटे ग्वाल, छोटो सो मेरो मदन गोपाल। छोटो सो मेरो मदन गोपाल। छोटो सो मेरो मदन गोपाल। छोटो सो मेरो मदन गोपाल।
ஜெய் கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. பாருங்க, நம்ம கிருஷ்ணனுடைய பர்சனாலிட்டி சின்ன வயசுல என்ன குறும்பு பண்ணணுமோ எல்லா குறும்பும் பண்ணியிருக்கான். ஆனா ஃபுல்லி மெச்சூர்டு ஒரு அடல்ட்டா பெரியவனாகும் போது பகவத்கீதை கொடுக்குற அளவுக்கு மெச்சூரிட்டியோட அந்த மாதிரி இந்த பாட்டு முழுக்க சின்ன சின்ன கை, அவன் பல்லாங்கடல் வாசிக்கிறான், சின்ன சின்ன அந்த சாட்டை குச்சியில கயிறு அதை வச்சு மாடு மேய்க்கிறான், சின்ன சின்ன காலு அப்படின்னு அவன் சின்ன கிருஷ்ணனை ரொம்ப அழகான தமிழ்ல கூட யாரோ அருணா சாய்ராம் பாடிக்கிறான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பாட்டு. குஹா வெங்கட வேலாயுதம். சுவாமியே சரணமையப்பா. குஹா பாடுவான்னு சொன்னீங்க. குகா குஹா பாடுவான்னு சொன்னீங்கல்ல, நீங்க பாடிடுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவளுக்கு. சரி சரி சரி, இது ரிப்பீட் பண்ற மாதிரி பாட்டு தான், சும்மா ஷார்ட்டா பாடுறேன். பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, சபரிமலை சாஸ்தாவுக்கு சரணமையப்பா. பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, சபரிமலை சாஸ்தாவுக்கு சரணமையப்பா. இங்கே சரணமையப்பா, அங்கே அரகரோகரா. இங்கே சரணமையப்பா, அங்கே அரகரோகரா. பழனிமலை முருகனுக்கு வேலாயுதம், சபரிமலை சாஸ்தாவுக்கு சூலாயுதம். இங்கே சூலாயுதம், அங்கே வேலாயுதம். இங்கே சூலாயுதம், அங்கே வேலாயுதம். பழனிமலை முருகனுக்கு பாலபிஷேகம், சபரிமலை சாஸ்தாவுக்கு நெய் அபிஷேகம். இங்கே நெய் அபிஷேகம், அங்கே பாலபிஷேகம். இங்கே நெய் அபிஷேகம், அங்கே பாலபிஷேகம். பழனிமலை முருகனுக்கு பல பல படிகள், சபரிமலை சாஸ்தாவுக்கு 18 படிகள். இங்கே 18 படிகள், அங்கே பல பல படிகள். இங்கே 18 படிகள், அங்கே பல பல படிகள். பழனிமலை முருகனுக்கு காவடி கட்டு, சபரிமலை சாஸ்தாவுக்கு இருமுடி கட்டு. இங்கே இருமுடி கட்டு, அங்கே காவடி கட்டு. இங்கே இருமுடி கட்டு, அங்கே காவடி கட்டு. பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, சபரிமலை சாஸ்தாவுக்கு சரணமையப்பா. இங்கே சரணமையப்பா, அங்கே அரகரோகரா. இங்கே சரணமையப்பா, அங்கே அரகரோகரா. அரகரோகரா சரணமையப்பா, முருகா அரகரோகரா. ஐயப்பா சரணமையப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு சகோதரா. சுவாமியே சரணமையப்பா. நாளைக்கு இவர் அங்கே கோயம்புத்தூர்ல 18 தடவை போன அவர்களுக்காக, அதாவது திரும்ப அவங்களுக்கு முதல் மாலை மாதிரி அது 18 தடவை போனவனுக்கு அப்படி ஒரு நாளைக்கா நாளை மறுநாள் மறுநாள் பெரிய குழு. அன்னைக்கு அவர் தன்னுடைய சித்தப்பாவை பத்தி சொன்னார் இல்லையா, சொல்லும்போது ஐயப்பனுடைய பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே உயிர் போனது. குஹா தஸ்மை கதை தஸ்மை. நேத்து நான் விமானத்துல இருந்ததுனால யாருக்கும் இந்த செய்தியெல்லாம் போட முடியல, ஏர்போர்ட்ல சிக்னலே இல்லை. தஸ்மை இல்லையா? கதை ஸ்பான்டேனியஸா யார் வரையினீங்க சட்டுன்னு? முருகேஷ் ஜி சொல்லவா? சொல்லுங்கண்ணா. ஜி நம்ம வட மாநிலத்துல நடந்த ஒரு சின்ன சம்பவம். மத்திய பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு கோயில்ல தினசரி பூஜை நடக்கும், பிரசாதம் கொடுப்பாங்க. அங்க ஒரு ஏழை, கூலி வேலை செய்யற ஒரு ஏழை, ஒரு பந்தன் தினசரி கோயிலுக்கு போவாரு, அந்த பிரசாதமாகி சாப்பிடுவாரு. அந்த கோயில் பூசாரி ஒரு விஷயம் சொல்லுவாரு, என்னன்னா
அந்த பத்ரிநாத் கிருஷ்ணனை பத்தி அதனோட பெருமைகளை எல்லாம் சொல்லுவார். அப்படி அதை கேட்டு கேட்டு இந்த கூலி தொழிலாளிக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம ஏதாவது ஒரு நாள் பத்ரிநாத் போகணும், கிருஷ்ணனை பார்க்கணும்னு அதுக்காக அவர் சம்பாதிக்கிற அந்த 300 ரூபாயில ஒரு தினசரி 1 ரூபா 2 ரூபாய் எடுத்து உண்டியல்ல போட்டு வச்சாரு. ஒரு நாள் அந்த உண்டியல் எடுத்துட்டு அந்த கோயிலுக்கும் கிளம்புனாரு. பஸ்ஸை பிடிச்சு நடந்து அப்படி போய் அங்க போய் இறங்குறாரு. அந்த கோயில் மேலதாளத்தோட அந்த கோயிலை வந்து கதவை சாத்துறாங்க. அந்த கோயிலோட விதிமுறை தெரியும் நினைக்கிறேன். தீபாவளி அப்போ பூட்டிடுவாங்க, அச்சு திருத்தி அன்னைக்கு அந்த கோயிலை திறப்பாங்க. 6 மாசம் தான் பூஜை, 6 மாசம் பூட்டி இருக்கும். இயற்கை பூஜை, இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இவர் போய் அங்க இறங்குறாரு. அங்க வந்து அந்த கோயில் பூட்டுறாங்க. அந்த சங்கரருடைய அந்த உருவத்தை எடுத்துட்டு மேலதாளத்தோட எல்லாம் வெடி சத்தத்தோட கிளம்புறாங்க. இவர் ஓடி போய், சாமி கோயில் பூட்டிட்டீங்களே, நான் சாமி கும்பிடணுங்கிறாரு. சாமி கும்பிடுறதா, கோயிலை திறக்கிறதா, அதுக்கு இன்னும் 6 மாசம் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவருக்கு அங்கிருந்து வந்து நம்ம கடவுளை பார்க்க முடியலையேன்னு ஒரு அந்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் இவங்கெல்லாம் சரி அவர் எந்திரிச்சு வரட்டும்ட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அவர் தாத்தா எந்திரின்னு தண்ணி கொடுக்குறான். எல்லாரும் என்ன கோயில் திறக்காதாமே, 6 மாசம் கழிச்சுதான் திறக்குமாமே அப்படின்னு அந்த தாத்தா மயக்கம் தெளிச்சு சொல்றாரு. இல்ல தாத்தா, நாளைக்கு திறக்கும், அது வரையில நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறான். அங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எங்க அப்பா அம்மா வேற வீட்டுல இருக்காங்க, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன், நீங்க படுத்துங்க, உங்களுக்கு ரொட்டி இருக்கு தர்றேன்னு ரொட்டி கொடுக்குறான். தாத்தா நேரம் போட்டுன்னு சொல்லி நம்ம இந்த கட்டை உருட்டிய ஜாயண்டுக்கிற மாதிரி விளையாடுறாங்க. அப்படியெல்லாம் விளையாண்டுட்டு நடிச்சாம ஆயிருது. அப்புறம் தாத்தா சித்த தூங்கலாமான்னு சித்த தூங்குறாங்க. தூங்கி எந்திரிச்சு, தாத்தா கிழக்க வெளுத்துருச்சு, நான் போறேன், எங்க அம்மா பேசும், நான் போறேன், நீ கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி போட்டு ஓடி போயிடுறான். இவர் எந்திரிச்சு வெளியே வர்றாரு. அதே மேலதாளத்தோட அதே கூட்டம் திரும்பி வருது. ஆமா, நேத்து சொன்னீங்களே 6 மாசம் கழிச்சுதான் வருவேன்னு, அப்புறம் இன்னைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறாரு இவரு. அப்பா, நீ 6 மாசமா இங்கேயா இருக்க அப்படின்னாங்களா. இவருக்கு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சது. அப்புறம் அந்த முன்னாடி வந்த பெரியவர் வந்து, இல்ல நேத்து என்னை ஒரு பையன் கூட்டிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தா, இன்னைக்கு கோயில் திறக்கும்னு சொன்னா, அதனாலதான் வந்தேன்னாரு. அத்தனை பேர் அவரு காலை தொட்டு வணங்கி உள்ள மரியாதையோட உள்ள கூட்டிட்டு போனாங்களா. இத படிச்ச உடனே எனக்கும் பத்ரிநாத் போகணும்னு ஆசை வந்திருக்கு. எப்ப போகணும்னு தெரியல. ஸ்ரீராமன் ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம் சொன்னார் இல்லையா, படுக்க வச்சு அவரை தண்ணீர மூழ்கி மாயை பத்தி இதே ஒரு கதை சொன்னார். ஒரு நாள் ஃபுல்லா முகாம் நடத்தி இருக்காரு அவரு. அற்புதம். சரி, தெய்வத்தின் குரல் சரஸ்வதி குமார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இன்றைய தெய்வத்தின் குரல் தலைப்பு மாயை. மாயை பற்றி பௌத்த மதம், அத்வைத மதம் வெவ்வேறு விதமாக வாதிக்கிறது, விளக்குகின்றது. எல்லாம் மாயை, சத்தியமாக வேறு எதுவும் இல்லை என்று சொல்லவில்லை. அத்வைதம் சொல்கிறது என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் எல்லாம் மாயைதான், ஆனால் அதற்கு ஆதாரமாக பிரம்மம் என்று பரமசத்தியமாக இருக்கிறது என்கிறது. உலகத்தை நாம் மாயை என்கிறோம், ஆனால் இந்த உலகத்தில் இத்தனை காரியங்கள் கண்கூடாக நடந்து கொண்டுதானே இருக்கிறது. எப்படி மாயை என்று சொல்வது? மாயை என்றால் அடியோடு இல்லாத வஸ்து என்று நினைத்து கொண்டு இருக்கிறோமே, அத்தியந்த அசத் அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாயை என்பது அப்படி அல்ல. இப்படி என்று நம் வாதிக்கும் போது, முயல் கொம்பு மலடி மகன் என்று சொன்னால் எவ்வாறு நம்ம அர்த்தம் புரிந்து கொள்வோம்? மலடி மகன் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. புயல் கொம்பு என்பதை சொல்லுவதற்கும் அடியோடு இல்லாத வஸ்து என்று தள்ளிவிடுகிறோம். ஆனால் மாயை அப்படி அல்ல. அது இருப்பதாக நினைக்கிற மட்டில் இருப்பதாகவே தோன்றும். அது முயல் கொம்பு மாதிரி அல்ல, காணல் நீர் மாதிரியானது. காணல் நீர் கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் உண்மையாக அதில் ஜலம் இல்லை. அதை குடித்து நாம் தாக சாந்தி அடைய முடியாது, செய்து கொள்ள முடியாது. ஆனால் காணல் நீர் உண்மையான ஜலமில்லை என்று அறிந்தவர்களுக்கு கூட காணல் நீர் இருப்பது போல தோற்றம் அளிக்கிறது. என அறிந்த ஞானிகளுக்கு கூட லோகம் தெரியத்தான் செய்கிறது. ஆனால் அது நிரந்தர சத்தியம் அல்ல என்று அவர்கள் ஞானிகள் அறிவார்கள். நமஸ்காரம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பஜகோவிந்தம் பானுசுஜா.
சாரி, நேத்து நான் வந்து மாட்டின்ட்டேன். எனக்கு இல்ல இல்ல correction இல்ல பண்ண முடியல. எனக்கு சொல்ல முடியல. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भग सुरमन्दिरतरु मूलनिवासः शय्याभूतलम् अजिनं वासः सुरमन्दिरतरु मूलनिवासः शय्याभूतलम् अजिनं वासः सर्वपरिग्रह भोगत्यागः सर्वपरिग्रह भोगत्यागः कस्य सुखं न करोति विरागः कस्य सुखं न करोति विरागः भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கீதையில அனிகேத் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எனக்கு மிக பிரியமான பக்தன், எனக்கு மிக பிடித்த பக்தன். அதுல சொல்லும்போது ஒண்ணு அனிகேத்தன வீடு இல்லாதவன். இந்த வார்த்தை இந்த இடத்துல இவர் சொல்றது சுரமந்திர, அந்த ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு விருட்சத்துக்கு, மரத்துக்கு அதனுடைய வேர்ல படுப்பானாம். அப்படி அவர் யோகியை பத்தி, சாதுக்களை பத்தி அப்படி வர்ணனை பண்றார். சுரமந்திர தரு மூல நிவாச, அந்த மூலத்துல வேர். சலோ, அடுத்து கதை. கீதை மீனாட்சி, கொச்சி மீனாட்சி, வாங்கம்மா. ஜெய ஸ்ரீகிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. 9வது அத்தியாயம், பகவத்கீதை 9வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அதாவது பகவானை தவிர வேறு ஒன்றும் விஷயங்களும் அதுவும் இதுவும் எல்லாம் எண்ணாது இருத்தல். சரீர இந்திரியங்கள் மனசு ஆகியவை நான் என்னுடையது என்று நினைக்கிறார் கர்மயோகி. யோகி அதனால் 4 நிலையில் பக்தி பண்ணுகிறார். ஆனால் ஞானியோ இந்த பரமாத்ம ரூபமாகிய பகவானை மனசில் சிந்தித்து செயல்படுவதால் ஞானியை ரொம்ப பகவானுக்கு பிடிக்கும் என்று அவர் சொல்றதுக்கு அர்த்தம் இதாக தெரிகிறது. கர்மயோகி அந்த நிலை வருவதில்லை. பரமாத்ம ஸ்வரூபமாக உள்ளில் பகவான் இருக்கிறார் என்ற நிலையில் எப்பவும் மாறாமல் பகவத் சிந்தனையில் வாழ்கிறார். அதனால யோக க்ஷேமம் பகாமியகம் என்று பகவான் சொல்கிறார். ஏது நிலையிலும் பகவானை பற்றி சிந்தித்து செயல்படுவதே சத்தியமான விஷயம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இது கீதையை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கார். அவரவருக்கு இது பக்தி யோகம் அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றவர், கர்மயோகத்துல அதெல்லாம் நடக்காது அப்படின்னு எழுதியிருப்பாரு. உருவ வழிபாடு கிருஷ்ணன் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவர், உருவம் கிருஷ்ணன் தான் எல்லாமே, மற்ற எல்லாம் அவருக்கு வேலைக்காரர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதனால கீதை அவரவர் பார்வையில அவரவருக்கு தெரியுது. ஸோ இதுல அவர் பக்தி யோகத்தை ஒழிச்சு பிடிக்கிறார். இங்க சொல்வது யோகம் அப்படின்னா நமக்கு வர வேண்டியது, நாம அடைய வேண்டியது யோகம். க்ஷேமம் நாம பாதுகாக்க வேண்டியது க்ஷேமம். யோக க்ஷேமம் நானே கவனித்துக் கொள்கிறேன். உனக்கு என்ன சேரணும், உன்னுடைய எது பாதுகாக்கப்படணும்,
என்பதை நானே கவனித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். யாருக்கு? அனன்யா சிந்தையந்தோ, வேற எந்த விஷயமும் இல்லாமல் இது மட்டுமே அப்படின்னு இருக்கக்கூடியவனுக்கு நான் அவனுடைய தேவைகளையும் அவனுடைய உடைமைகளையும், எது அவனுக்கு சேரணும், எது அவனிடம் பாதுகாக்கப்படணுங்கிறத நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சிம்பிளா அதனுடைய அர்த்தம். நம்ம நாம ஜபம் கனிஷ்கா இருக்கியா? மியூட்ல இருக்கா கனிஷ்கா? மியூட்ல. அதை சரி பண்ணுமா? கனிஷ்கா எல்லாம் பயிற்சி பண்ணணுமே. முதல் நாளே அந்த இதுல எல்லாம் நம்ம ஸ்கூல்ல ஆண்டு விழாவுக்கு முன்னாள் நாள் பிராக்டிஸ் பண்ணுவா எல்லாம். ஒரு தடவை ஸ்டேஜ் பிராக்டிஸ். அது மாதிரிதான் இது நேத்த தயாரானது. பாடுமா? வணக்கம் தாத்தா. வணக்கம். பாடலாம் வா வா. கார்த்திகேயா கார்த்திகேயா நமோ நம. சுப்பிரமணியம் 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 நமோ நம. கார்த்திகேயா கார்த்திகேயா நமோ நம. சுப்பிரமணியம் 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 நமோ நம. ஓம் கார்த்திகேயா 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 நமோ நம. சுப்பிரமணியம் 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 நமோ நம. ஓம் கார்த்திகேயா 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 நமோ நம. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் கட் ஆயிடுச்சு. கனிஷ்கா இன்டர்நெட்டு போயிடுச்சு. இந்த முருகேஷ் நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். அதுல அங்க ஒரு 10-20 ஸ்கூல்ல போய் தாராபுரத்தை சுத்தி இந்த மாதிரி யோகாசனம், ஆன்மீக கருத்துக்கள், ஸ்லோகங்கள், பஜனைகள், அது ஒரு டீம் அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதுல வர குழந்தைகள் தான் எனக்கு ஒவ்வொன்றா ஒருத்தர் வர்றாரு. கனிஷ்கா திரும்ப கனெக்ட் ஆயிருக்கா? கட்டாது. வா சரி வா, ஒரு 11 தடவை சொல்லு. ஓம் கார்த்திகேயா 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 நமோ நம. சுப்பிரமணியம் 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 நமோ நம. ஓம் கார்த்திகேயா கார்த்திகேயா நமோ நம. சுப்பிரமணியம் 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 நம. ஓம் கார்த்திகேயா கார்த்திகேயா நமோ நம. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் நமோ நம. ஓம் கார்த்திகேயா 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 நமோ நம. சுப்பிரமணியம் 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 நமோ நம. ஓம் கார்த்திகேயா 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 நமோ நம. ஓம் சுப்பிரமணியம் 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 நமோ நம. ஓம் கார்த்திகேயா 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 நமோ நம. சுப்பிரமணியம் 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 நமோ. நைவேத்தியம் பிரஜா சொல்லியிருந்தது. நைவேத்தியம் பண்ணு. சுப்பிரமணியம் நீ பாட்டு சுப்பிரமணியம் தொடரு. சுப்பிரமணியம் நமோ. கனிஷ்கா நீ பாடு. நைவேத்தியம் பண்ணு பிரஜா. ஓம் கார்த்திகேயா 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 நமோ நம. சுப்பிரமணியம் तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. सत्यं त्वं हृदयेन परिसिञ्चयामि अमृता उपस्तरणमसि अमृता अभिदानमसि. ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा ओम व्यानाय स्वाहा दानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा. कदलीफलं पृथुकं पुष्पं जलं च समर्पयामि.
पूगीफलं महददिव्यं नागवल्लीदलैर्युतम् अलादिचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगुह्यताम् दीपं दर्शयामि सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं प्रसह्य साहिने नमो वयं वैश्रवणाय कुर्महे समे कामाय माकामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं जनार्दन यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु मे ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते शान्तिः सुब्रह्मण्यं नमो नमः எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் புது வருஷம். நமக்கு புது வருஷம் இல்லை. நம்முடைய புது வருஷம் இன்னும் 4 மாதம் இருக்கு. அதனால் நாம் யார்கிட்டேருந்து வாழ்த்து எதிர்பார்க்கவும் கூடாது, நாம் யாருக்கும் வாழ்த்து சொல்லவும் கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு சொல்லலாம், நீ உனக்கு புதிய வருஷம் பிறக்கிறது அப்படின்னு. கொஞ்சம் நாம் இந்த வளர்ச்சியை வளர்க்கணும், கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கணும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுல நம்ம நம்முடையதை இழந்துடக்கூடாது. சித்திரை 1 தான் நமக்கு வருஷப்பிறப்பு. நடுராத்திரி நாய் ஊழையிடுற நேரத்தில், நரி ஊழையிடுற நேரத்தில், ஆந்த சத்தம் போடுற நேரத்தில், வேஷிகளும் திருடர்களும் உலவர நேரத்தில் ஒரு புது வருஷம் பிறக்கக்கூடாது. சூரிய உதயத்தில் பிறக்கணும். சித்திரை 1 அன்னைக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம், நாம் கொண்டாடுவோம், ஆனந்தமாக கொண்டாடுவோம். நாளையது நம்முடையது இல்லை இல்லை இல்லைன்னு தெளிவாக நம்ம மனசில் பதித்து கொள்ளணும். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம்.